200k ப்ரீ குவார்ட்டர்ஸ் இருக்கு. நான் ஆடுறீங்களா என்ன? கேக்குறாரா? இல்ல அவன் டிஎம் பண்ணான் அந்த இப்ப நம்ம ஆட்லியா 10k இது சிமிஸ். ஆமாமா அவன் 200k இருக்கு. ப்ரீ குவார்ட்டர்ஸ் இருக்கு. அதே அமௌண்ட் 3k அமௌண்ட் தான் இங்க போடுவோமா என்ன கேட் பாருங்க அவங்க ஸ்மைலி. அது போட்டுறலாம். 4 மேட்சஸ் இருக்கும் 9:30ல அந்த ஐடிபியா. நம்ம மேட்ச் குள்ள இருக்கும் ப்ரோ. அதான் பிரதர் பிரச்சனை. டக்குன்னு கேட்கணுமே வெளியே போயிட்டு. இந்த மேட்ச் முடிச்சோன்னே கேட்டலாம். ஓகேவா? மேட்ச் முடிச்ச உடனே வெளியே போய் கேட்டுருங்க. சேம் அதே அமௌண்ட் தான் சொல்லி வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். அவரு கேட்க போயிட்டாரு அவரு. நம்பர் 3 யோ மேட்ச் முடிச்சுட்டு போயிருக்கலாம். 45 அலைவ் 39 23 19. யா ப்ரோ கொஞ்சம் பண்ணணும் ப்ரோ. அதை போக போக சரி பண்ணிக்கலாம். 10 கேபினு 9 கேபினு 7 6 6 4 மேபி வெஹிக்கல்ஸ் எடுத்துட்டு கூட வரலாம். கண்டிப்பாக வரும். கேமரா டீம் வரும்னு நினைக்கிறேன். மேலே லாங் லைட் அடிச்சுக்கோங்க. தெரியாத மாதிரி இருக்கணும் கேமரா கிட்ட. நான் அவனுக்கு மேலே மலை ஏறிடுவானுங்க. மேலே கீழே அழுத்திடாதீங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிருங்க. கேமரா இன்ஃபோ எடுத்துட்டான்னா மேலே வந்துடுவான். அவனுக்கு தெரிஞ்சிடும். தெரியாமல் எடுக்கணும். ஜோன் அந்த சைடு ப்ரோ. வெஹிக்கல்ஸ் எடுத்துட்டு அப்பவே அந்த சைடு போயிடலாமா? நிறைய டீம்ஸ் அந்த சைடு தான் இருக்கு. எந்த சைடு? ஆன்டின் சைடு தான் இறங்கினானுங்க நிறைய டீம். ஆன்டின் புட் கேம்ப் சம்திங் அந்த சைடு தான் இறங்கினானுங்க நிறையா. கேக்குதா? மைக் ஆஃப் பண்ணி பேசிட்டு இருக்கேன். சை அவருக்கு மெசேஜ் போட்டுக்கிறேன் குரூப்ல. ஓகே ஓகே பார்த்துட்டானே எடுத்துட்டு வர பிரச்சனை இல்லை. அடிக்கலாம். நீங்க வெஹிக்கிள் எடுத்துட்டீங்களா? வெஹிக்கிள் எடுத்துட்டீங்களா? ஓகே அடிச்சிட்டாங்க டக்குன்னு. மிராடோ எடுத்துணும் ப்ரோ. யூஎஸ்பி வந்து நம்ம ரைட் உடனே உள்ள போற மாதிரி இருக்கும். காவோ சைடு கொஞ்சம் நிறைய ஹீலிங்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ. கேக்குதா? ஹீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோ. கேக்குது. ஓகே ஹீலிங்ஸ் பேண்டேஜ் எல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோ. லேட் ரொட்டேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல போய் டிஃபெண்ட் பண்ணிடலாம். நிறைய கில்ஸ் பார்க்கலாம். நம்ம முன்னாடி போனோம்னா பிரிட்ஜ் சைடு போனோம்னா நிறைய கில் பார்க்கலாம். கொஞ்சம் லூட் எடுத்தீங்கன்னா கிளம்பிடல. இப்பவே உள்ள இந்த சைடுல யாரும் இல்ல தானே? எந்த சைடு ப்ரோ? இந்த ப்ளூ மார்க் சைடுல யாரும் இல்ல தானே? ப்ளூ மார்க் சைடு அவனும் இல்ல. அங்க எவனும் இறங்கல ப்ரோ. கேபின் செக் பண்ணோம் நாங்க. கேபின்ல எவனும் வரல அந்த சைடு. நம்ம கிட்ட வந்துட்டு வெறும் 6 பேர் தான் இறங்கினாங்க. 6 பேர் பின்னாடி தான் இருப்பாங்க. 6ல பின்னாடி தான் இருக்கும் மீனிங்லாம். வரான் இங்க இருந்து மூவ் பண்ணலாம் ப்ரோ. உள்ள போய் லூட் அடிச்சீங்களா? சித்தட்ட ப்ரோ என்ட்ரலாம். போலாம். அடிச்சிட்டேன். நாங்க அடிச்சிட்டேன். அந்த கமெண்ட் அடிச்சிட்டேன். கிளம்புங்க. காவோ சைடு போய் பின்னாடி லூட் பண்ணிக்கலாம். நம்ம 3 ஃபியூல் கண்டத்து வச்சிருக்கேன். பார்க்கலாம் செக் பண்ணலாம். உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கன்னா போயிடலாமா ப்ரோ? இந்த சைடு எங்க தண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? பிரிட்ஜ் இம்பாசிபிள். பிரிட்ஜ் கில்ஸ் பார்க்கலாம். ஓகே உள்ள போலாம். கேம்ப் கிளியர்னா உள்ள போயிடலாம் ப்ரோ. ஓகே. ஆன்ட் நீங்க என்ன பண்ணனும்? நீங்க தண்ணில 2 பேர் போய்க்கோங்க. ஓகே கவாஸ் பாத்துக்கோங்க. உள்ள வரோம் நாங்க. உள்ள தண்ணில 2 பேர் போயிட்டு லாஸ்டா வெஹிக்கிள் எடுத்துட்டு வரோம் உள்ள. சரியா? அப்படி பண்ணிக்கலாம். அப்படிதான் பிரச்சனை கிராஸ் பண்ண முடியும். ஆன்டில டீம் இறங்கி இருக்கும். டக்குனு வா ப்ரோ. நிறைய கில் போகுது. ஒரு நிமிஷம். ஒன் டவுன் போணும். சீக்கிரம். காவோல டீம் இறங்கி இருக்கும். காவோ செக் பண்ணிட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் முடிச்சு ஸ்டார்ஜ் போட போறோம் ப்ரோ. ஸ்டார்ஜ் 46. போங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு வராங்க. இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் காவோல. கொஞ்சம் ஸ்லைட்டா ரெண்டர் ஆகுது. லைட்டா லேக் ஆச்சு. இறங்க. நான் ஆன் ஃபுட்டை போய் செக் பண்றேன். சரியா? இறங்கி லூட் பண்ணேன். நான் ஆன் ஃபுட்டை போய் செக் பண்றேன் உடனே. யூட்டிலிட்டிஸ் தான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நிறையா. கிளாஷ் ஆகும்ன்றாரு. ஓகே கிளாஷ் ஆகாம இருக்கும்ன்றாரு. கிளாஷ் ஆகாது ப்ரோ. அவனே சொல்றான் இது முஸ்ட பெருத்தா இருக்குன்னு. சொல்லுங்க அவருக்கு. நான் உள்ள செக் பண்றேன்.
கொஞ்சம் மைக் சவுண்டா இருக்கு, நான் உள்ள செக் பண்றேன். ஓகேவா, லூட் அடி. பின்னாடி இந்த கமெண்ட் கிளியர் தான், இந்த கமெண்ட் கிளியர் தான். இந்த கமெண்ட் வந்து லூட் அடிச்சுக்கோ. இந்த வாட்ச் அவுட். பாரு ப்ரோ, பின்னாடி பேக்ல எவனா வந்துட போறான். பேக்ல தான் டீம் வந்துட போகுது. லூட்டடு லூட்டர் 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 இருக்கானுன்னு நினைக்கிறேன். இருக்கானுங்க. முன்னாடி லூட் ஆயிருக்கு எனக்கு, இந்த சைடு ஃப்ரண்ட் சைடே லூட் ஆயிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ரைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆறேன். தண்ணி சைடு போலாமா? எப்படி நீங்க உள்ள இருக்கானுங்களா என்னன்னு தெரியல ப்ரோ. உள்ள இருந்தானுங்கன்னா நாக் எடுத்து புஷ் பண்ணிடலாம். ஓகே, நான் உள்ள வந்துட்டேன். நானு க்ளோசிங் வந்துட்டேன். பாருங்க, ஓபன் ஆயிருக்கா? ஃபுல்லா ஓபன் ஆயிருக்கு. எல்லா இடமும் ஓபனா தான் இருக்கு. சரி ஓகே, மூவ் பண்ணாலும் பண்ணிருப்பானே. நம்ம டாக் மார்க்கு நான் அப்படியே உள்ள கிராஷ் பண்றேன். வண்டி எடுத்து வரவா நேரா உள்ளார? வாங்க மேல ரிட்ஜ் வாங்க ப்ரோ. ஃபில்டர் ப்ரோ. ஓகே, ஃப்ரண்ட்ல கிளியர் பண்ணோம், பிரிட்ஜ் சைடு கிளியர் பண்ணோம். பிரிட்ஜ் கேப் போட்டுருப்பான். முன்னாடி கிளியர் பண்ணாதான் போக முடியும் நம்ம. நீங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இந்த சைடு எடுங்க, ரொட்டேஷன். மேல இருந்து இந்த சைடு எடு. ஓகேவா, மேல அங்க ஃபைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேல கன் சவுண்ட் கிடைச்சு. எந்த சைடு? எந்த சைடு? 18 3 நாக்கு. எங்க மார்க் எங்க மேப்ல? எனக்கு கரெக்ட்டா சவுண்ட் கேட்கல. டிஎஸ்ஐ முடிச்சிட்டான். டிஎம்டி ஒரு நாக் எடுக்க பார்க்கறேன். லூட் அடிச்சு பண்ணுங்க. தெரியல எங்கிட்ட. டக்குனு வா, ரைட்டுக்கு இந்த சைடு வா. சரியா, ரொட்டேஷன் வச்சிருக்கேன் பாரு. ரொட்டேஷன் ஃபுல் ரைட்டா? எனக்கு முன்னாடி, எனக்கு இந்த மார்க்ல இருந்தானுங்க. முன்னாடி தான் இங்க ஃபுல் ரைட் எடுங்க. முன்னாடி இருக்க மலை தான் நினைக்கிறேன். முன்னாடி இருக்க மலை. முன்னாடி மலை தான். ஃபுல் ரைட் எடுத்துக்கோங்க. இங்க இருக்கான் பக்கி பாரு. இந்த ஸ்மோக்ல இருக்கானுங்க. கொஞ்சம் ரைட் எடுத்து போய்க்கோ. ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ரைட் எடுத்து போய்க்கோ. அவனுக்கு ஆங்கிள் மட்டும் கொடுத்துறாத. நீங்க போங்க. ஆன் ஃபுட்ல கூட போய்க்கோ. மூவ் ஆயிட்டான் ப்ரோ. மேபி கிளம்பிட்டானா? போங்க. ஸ்மோக்ல தான் இருக்கான். லொகேஷன் எங்கயோ போனா மேபி. முன்னாடி ஒரு வண்டி நிக்குது பாருங்க மேல. தாதியா மேல வாயா. ஆன் ஃபுட் எடுக்க பாரியா? ஆன் ஃபுட் எடுக்க பாரு. முன்னாடி கவர் மட்டும் பாரு. ட்ராக் ப்ரோ, உங்களுக்கு கவர் பாரு அப்படி. பக்கி நாக் எடுத்துக்கலாமே ஒரு நாக். வெயிட் பண்ணு. பாக்கிக்கு யாரா வண்டி பின்னாடி இருக்கு. இப்போ உங்களுக்கு நாக் ப்ரோ லெஃப்ட் கேங்கே ஜாம் முடியுமா பாரு. நாக் அவன் லெஃப்ட் கேங்கே ஜாம் அப்படியே. சான் நல்ல டாக். ரைட்ல இருந்து வாங்குற பாரு. எனக்கு கவர் மட்டும் பாரு. ரிவே எடுத்தாடு. சான் முன்னாடி போய் நேட் போடுறேன். போங்க. அந்த மர பின்னாடி தான் இருக்கான். மர பின்னாடி இருக்கான். மர பின்னாடி இருக்கான். லெஃப்ட் மரமா? பக்கி பின்னாடி. இருங்க, நான் கிட்ட வரேன். இன்னொரு நேட் போட்டுருக்கேன். அவன் எனக்கு நேட் போடுறான். டேக் பண்ணா முன்னாடி தூக்கி போட்டுருக்கேன். முன்னாடி நேட் போடுறானே. Watch out. இன்னும் டேக் பண்ணா. பின்னாடி இப்போ லெஃப்ட்ல சரி வண்டி எடுத்து காமன் வந்துட்டான். வண்டி எடுத்துட்டு டைரக்டா காமன் தான் எடுத்துறோம். எத்தனை பேர் வந்தானுங்க காமன் சைடு? பொறுமையாடு. ப்ரோ இவன் முன்னாடி இருக்க அடிச்சிர காமன் பாரு. நான் பாக்குறேன். நீ மேல பாரு. நீ மேல பாரு. சரி ஓகே, மேல பாரு. அஷ்டம் ப்ரோ. Watch out. ரைட்ல இருக்கான் ப்ரோ. ஒருத்தன் தான் ப்ரோ அந்த பக்கில வரான். எம்எல்ஏ வரான். என்கிட்ட வரான். 1 HP. நல்ல டாக். மேல பாத்துக்கோ. ஃபில்டர் நீ மேல பாரு. ஏறாயா? ஒரே டீம் தான் இது. Watch out. ஐயோ சை. கொண்டம் ப்ரோ. பின்னாடி வந்துட்ட ஆங்கிள் பாத்து அந்த குளிர அடி. டிராகோ கவர் பண்ணு நீ. க்ளோசிங் வரான். சுத்தி முத்தி இருக்கான். இங்க தான் இருக்கான். இந்த சைடு இருக்கான். நேடு குக் பண்றான் அவனுக்கு. எங்க இருக்குன்னு தெரியல.
இங்க ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஆகி ஆடுங்க. அப்படியே ஆங்கிள்ஸ் கவர் ஆங்கிள்ஸ் டக்கு டக்குன்னு போகணும். உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க பக்கத்துல. நாக்கு வச்ச உடனே உள்ள எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ உள்ள வரணும் நீங்க முன்னாடி. ப்ரோ எங்க கிட்ட வெஹிக்கிளே இல்ல. நீங்க தான் ஜீப் எடுத்துட்டு போனீங்க. நீங்க 2 நான் நாக்கு வச்சுட்டு ஃப்ரண்ட்ல முன்னாடி வந்துட்டேன். நான் இங்க பேசி ஆட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க தான் உள்ள குத்தி இருக்கணும். அது அவன் போய் சோலோ பேசி நீங்க தான் குத்தி இருக்கணும். வெளியே வாங்க. வண்டி உங்ககிட்ட தான் ப்ரோ இருந்துச்சு. நீங்க தான் போயிருக்கணும் அந்த சோலோ பேசி டார்கெட் பண்ணி. டிஎம்டி ஒரே டீம் தான். சித்தார்த்த ப்ரோ ஒரே டீம் தான். மேல ஏறியும் வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த சைடு நாக்கு வச்சு டக்குனு ஏறி அடிக்கலான்னு பார்த்தா அந்த சைடே தான் இருக்காங்க. நாக் செக்யூர் போடுற லெவலுக்கு டைப் பண்ணுங்க. பின்னாடி போய் அவனுக்கு எங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது அவனுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றது. தான் ப்ரோ இருந்துச்சு. அப்பதான் மூவே பண்ணான் அடிக்கிறப்ப. இல்ல ப்ரோ உட்காரும் போது அடிக்கணும். நம்ம எங்கேயாவது லூட்டிங் உட்காருவான். அவனுக்கு லைட்டா லேக் ஆகி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மூவ் பண்ணுவான். கண்டிப்பா டக்குன்னு எடுத்தவொடனே கிளம்பிடுவான். எடுத்தவொடனே கிளம்பிடுவான். சார்ஜ் போட்டு வரேன் ப்ரோ. பிரச்சனை இல்ல. பாடல ஒரு கில் கூட அடிக்கல இந்த மேட்ச். இல்ல ஒரு மேட்ச் கையில இருக்கு பாத்துக்கலாம். இறாங்கல் இருக்கு அடிக்கலாம்.